திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு வந்து டெல்லியிலேருந்து ஒரு கால் வருது. உளவுத்துறைக்கிட்டேருந்து என்ன கால் வருதுன்னா, திமுகவை வந்து அழிக்கிறதுக்காக பிஜேபி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கிட்ட இந்த கால் வருது. அதே போல் தான் திமுக ஆட்சி வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலையில் இருந்துட்டு வருது. அமலாக்கத்துறையால் அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வராங்க. திமுகவில் யார் அதிக அளவில் பணம் சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்களோ அந்த அமைச்சர்கள் தான் இப்போ அடுத்தடுத்த கைது செய்யப்பட்டு வராங்க. ஃபஸ்ட்டு திமுகவில் முதல்ல சிறைக்கு சென்ற அமைச்சர் யாருன்னா செந்தில் பாலாஜி. அவர் வந்து இன்னும் அமலாக்கத்துறை கிட்ட மாட்டிட்டு சிறைக்கு சென்றிருக்காரு. அவர் வந்து இன்ன வரைக்கும் விசாரணை கைதியாக தான் இருந்துட்டு வராங்க. அடுத்தபடியாக திமுகவில் இருந்த முக்கிய அமைச்சராக இருந்துட்டு வந்த பொன்முடி அவர்கள் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு 3 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் துரைமுருகனும் வந்து அமலாக்கத்துறை கிட்ட நல்லா மாட்டிட்டாரு. அடுத்தபடியாக கைது செய்யப்பட வரிசையில் வந்து இருந்துட்டு வராங்க. அதே போல் திமுகவில் இருக்க இன்னும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் வந்து அமலாக்கத்துறை கிட்ட மாட்டியிருக்காங்க. அவங்க யாருன்னா ஜெகத் ரட்சகன், ஏவாவேலு, கே.என். நெஹ்ரு, ராதாகிருஷ்ணன், பெரியசாமி, ஜீவன் இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த அமலாக்கத்துறை கிட்ட மாட்ட போகிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வருமானத்திற்கு அதிகமாக வந்து சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை இடி வந்து அவங்கள அடுத்தடுத்த விசாரணைக்கு வந்து ஈடுபட்டு வராங்க. அதனால் திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே சிறைக்கு செல்வதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மக்களிடம் வந்து திமுக ஆட்சி மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் தென் தமிழகத்தில் இந்த வெள்ளம் வந்த சமயத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உடனடியாக பார்க்கலன்னு சொல்லிட்டு மக்களிடம் வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களிடம் வந்து அதிகமாக பரப்பாக பேசப்பட்டு வருது. ஏன்னா திமுகவில் இருக்கிற அமைச்சர் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எப்படி மக்கள் முன்னாடி வந்து நிச்சுட்டு திமுகவுக்கு ஓட்டு கேட்க போகிறாரா தெரியல. திமுகவில் முதலமைச்சர் வந்து நல்ல அமைச்சர்களை வந்து தேர்ந்தெடுத்து வரப்போகிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா திமுக வந்து மறுபடியும் மாற்றம் வருமா என்னன்னு தெரியல. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன பண்ண போகிறாங்களா தெரியல. திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் சேர்த்து வச்ச கஜானா காசு ஃபுல்லாமே இப்போ வந்து அமலாக்கத்துறை கிட்ட மாட்டி சிக்கி தவிச்சிட்டு வராங்க. அமைச்சர் துரைமுருகன் வந்து அடுத்தபடி வரிசையில் இருக்காரு. அவர் வந்து அமலாக்கத்துறை கிட்ட நல்லா மாட்டிட்டாரு. ஆனால் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. திமுகவோட மூத்த அமைச்சராக இருந்தவங்க தான் இப்போது அமலாக்கத்துறை கிட்ட மாட்டியிருக்காரு. துரைமுருகன் அவர்கள் வந்து மணல் கொள்ளை விவகாரத்தில் வலைத்தளத்தில் வந்து திமுக மேலே வேறு கருத்துக்கள் வந்து அரசியல்வாதிகள் தரப்புலையும் மக்கள் தரப்புலையும் வைக்கப்பட்டு வருது. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெறுவது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு வராங்க. திமுகவில் இருக்கும் அமைச்சர்கள் தவறு செய்திருப்பாரா இல்லையா, இல்லை எதிர்க்கட்சிகள் வந்து திமுக மேலே பழி போட்டு வராங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் வேணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.